ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங் காலையில் 6:30 அப்படிங்கும்போது குக்கிங் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. காலையில் வந்து சூப் குடித்ததுக்கப்புறமா ஆட்டுக்கால் வந்து நேற்றுக்கே வந்து கொத்தி போட்டு சூப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு அதை ஒரு 2 விஷல் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். சூடாக வந்து எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சூப் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் டிலே பண்ணி வச்சுருக்கேன். வந்து சரி 6:30 ஆயிடுச்சு, போய் வாசலில் கோலம் போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கோலம் போட்டுட்டு வந்தேங்க. 5:00 அப்படிங்கும்போது வாசல் எல்லாமே விட்டுருவேன். எங்கள் மாமனார் 5:00 அப்படிங்கும்போது வாக்கிங் போவார். அப்போவே வாசல் தொளிச்சு விட்டுருவேன். ஆனால் கோலம் அப்போ போட மாட்டேன். 6:30 தான் வந்து கோலம் போட்டுவேன். கோலமெல்லாம் போட்டுட்டு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். காலையில் நேரமாகவே அரிசி ஊற வச்சதுனால வீட்டுக்கு வந்ததையும் வேலையாக சூப் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சிங்க் ஏரியா பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கையோட மாவுமே ஆட்டி எடுத்து கலந்து உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேங்க. நல்லா புளிச்சது அப்படின்னா நைட்டுக்கு வந்து இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ரொட்டீனில் ஏதாவது ஒரு நாள் வந்து அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒரு சில டைம் நான் வந்து 5:00 அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட் ஆயிரும். ஏதாவது ஒரு நைட்டு வந்து குழந்தைங்கனால சரியாக தூக்கம் கெட்டிருக்கும். அதனால் டக்குன்னு எந்திரிக்க முடியாது. ஒரு 5:30 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ வேலை முடியாத மாதிரி அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.